கடந்த சில மாதங்களாக கொளுத்தும் வெயிலால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்த மக்கள் தற்போது வெதர்மேனின் அறிவிப்பால் ஜிலுஜிலுவென ஆவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெதர்மேன் வெளியிட்ட அறிவிப்பு என்ன, சென்னையில் வானிலை எப்படி இருக்கும் என்ற தகவல்களை தற்போது பார்க்கலாம். மார்ச் மாதம் தொடங்கும் கோடை காலம் ஜூன் மாதம் வரை நீடிக்கும். ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரை குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாதிரியான பல்வேறு மாநிலங்களில் கடுமையான மழை பெய்து வந்தது. இதனால் தமிழகத்தில் எப்போது மழை பெய்யும், இங்கு கடுமையான வறட்சி இருந்து வருகிறது என்று பொதுமக்கள் புலம்பி வந்தனர். இப்படியான சூழலில் வெதர்மேன் என்று அழைக்கப்படும் தனியார் வானிலை ஆய்வாளர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் நகரம் முழுவதும் ஒரே நேரத்தில் நாள் முழுவதும் மழை பெய்யாது, ஆனால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையின் ஏதேனும் ஒரு பகுதியில் இடியுடன் கூடிய மழை தினசரி வழக்கமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இன்று உங்கள் பகுதியில் மழை பெய்யாவிட்டால் கவலைப்பட வேண்டாம். மழை மேகங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பதால் அடுத்த நாளே உங்கள் பகுதிக்கு மழை வர அதிக வாய்ப்புள்ளது. சில இடங்களில் நல்ல மழை பெய்யும் போது அதன் பக்கத்து பகுதிகளில் மழை இல்லாமல் வறண்டு காணப்படலாம் என்று அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார். மேலும் மாலை 4 மணிக்கு மேல் வெளியே செல்வதாக இருந்தால் ரெயின்கோட் அல்லது குடையை மறக்காமல் கையோடு எடுத்து செல்லுங்கள் என்று கூறியுள்ள வெதர்மேன், திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை சில இடங்களில் பெய்யக்கூடும், அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்று அறிவுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 2 முதல் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தனது பதிவில் வெதர்மேன் பதிவிட்டுள்ளார்.